ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னையோட வ்ளாக் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா ப்ரான் பிரியாணி. அதில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ப்ரானை நல்லா வாஷ் பண்ணி ஒரு சைடில் எடுத்து வச்சுருக்கோங்க. வச்சதுக்கப்புறம் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி அதில் பட்டை, லவங்க, பிரியாணி இலை எல்லாத்தையும் போட்டு வெடிச்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு சைடு பாஸ்மதி ரைஸ் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை ஊற வச்சுடுங்க. ஊற வச்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் தக்காளி, பச்சை மிளகாய் ரெண்டுத்தையும் போட்டுருங்க. போட்டு நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதில் இருக்க நல்லா ஜூஸி ஃப்ளேவர்ஸ்லாம் வெளியே வரும். வெளியே வந்ததுக்கப்புறம் புதினாவும் கொத்தமல்லியும் போடுங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கி ஒரு 5 மினிட்ஸ் அதை க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தா நல்லா வதங்கியிருக்கும் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி எல்லாமே. அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்கிற ப்ரானை எடுத்து போட்டுடுங்க. போட்டதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலாஸ் மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு, கரம் மசாலா எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரான் வேகிறதுக்காக ஒரு 1/2 கிளாஸ் ஆஃப் வாட்டர் போட்டு மூடி வச்சுக்குவோம். ஆக்சுவலி ப்ரான்லேயே நிறையா தண்ணி வரும். இருந்தாலும் ப்ரான் சீக்கிரமாக வேகணும்னு சொன்னதுக்காக லைட்டாக தண்ணியை ஊற்றி அதை ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. மூடி வச்சாலே ப்ரான் நல்லா வெந்திருக்கும். வெந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு அரிசிக்கு தேவையான தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம். ஓகேவா? நான் ஏன் இவ்வளோ நாளாக வீடியோ போடலன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? என்னோடய ஃபோன் சரியில்லை. அது ரெடி பண்ணலான்னு பார்த்தா ரெடியும் ஆகலை. அதனால் நான் புது மொபைலே வாங்கிட்டேன். இனிமேல் நம்ம டெய்லியும் வீடியோ போடலாம். இப்போ தண்ணி ஊற்றுறேன். நான் சொன்னல தண்ணி ஊற்றுங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் 2 கிளாஸ் ஆஃப் ரைஸ் எடுத்திங்கன்னா அதுக்கு 300 கிளாஸ் ஆஃப் வாட்டர் போடுங்க. பிகாஸ் இது பாஸ்மதி ரைஸ். நம்ம நிறையா தண்ணி ஊற்றினா அதோட உதிரியான ஃப்ளேவரும் வராது. அந்த அரிசியும் ரொம்ப வெந்து நல்லாவே இருக்காது. இப்போ எங்கள் அம்மா ப்ரான் எப்படி வெந்திருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாங்க. ப்ரான் நல்லா வெந்திருந்தால் நம்ம தண்ணியை ஊற்றி அரிசி புழுக்காக கொதிக்க விட்டுடணும். தண்ணியை ஊற்றி மூடி வச்சிடுங்க. மூடி வச்சதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நான் ஒன்று சொன்ன மாதிரி நான் இதில் கேர்டு போடணும். கேர்டும் லெமன் ரெண்டுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுடுங்க. ஓப்பன் பண்ணால் இது மாதிரி கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணியிருக்க பாஸ்மதி ரைஸ் எடுத்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் மூடி வச்சாலே பாஸ்மதி ரைஸ் சூப்பராக வெந்திருக்கும். இந்த பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ போய்ட்டு சுட சுட ப்ரான் பிரியாணி சாப்பிட்லாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களுக்கு என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள்.